சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நல்லபடியாக 4 நாள் விரதம் பூர்த்தியாச்சு. இன்றைக்கி 5வது நாள் தொடங்கியாச்சு. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் 5 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள் இதே போல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முருகருடைய அருளால் இந்த 2 நாளும் பூர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வேண்டிட்டு இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். 4:45 மணிக்கு எழுந்துட்டு இன்றைக்கி சண்டே, அதனால் பசங்களுக்கெல்லாம் லீவு அப்படிங்கிறதால கொஞ்சம் லேட்டாக தான் பூஜை பண்ணியிருந்தேன். இருந்தாலும் 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றி நான் பூஜை பண்ணிட்டேன். இன்றைக்கி முருகருக்கு நெய்வேத்தியம் அவுள், அதுக்கப்புறம் சேமியா வச்சு கேசரி மாதிரி செஞ்சுருந்தேன். காலையில் அதுதான் என்னால் செஞ்சு முருகருக்கு மனசார படைச்சி இன்றைக்கும் 4 நாள் போலவே இன்றைக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக என்னுடைய விரதம் பூர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த விரதம் இருக்கிற அனைவருக்கும் நல்லதே நடக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டும், அதே போல் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யார் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறீங்க, இத்தனை நாள் இல்லைனாலும் நாளை ஒரு நாள் திங்கக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் இந்த 5 நாள் இருந்த பலன் கிடைக்கும். அனைவருக்கும் முருகருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசார வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. எல்லாருடைய வேண்டுதலும் முருகர் நிறைவேற்றி கொடுப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.